சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு மௌனம். மௌனம், அதனுடைய சக்தி, அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொழின்னா என்ன, வார்த்தைகள்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்பதான் மௌனத்தை பத்தி நம்மளுக்கு புரியும். மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா உணர்வுகளையும் கரெக்டா சொல்லுதா அப்படின்னு கேட்டா இல்ல. சுமாரா தோராயமா நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குதே ஒழிஞ்சு கரெக்டான ஒரு ஒரு அர்த்தத்திலேயோ ஒரு மேக்னிடியூட்லயோ அது சொல்றது இல்லை. அந்த ஆழம் அழுத்தம் நம்மளுக்கு புரியாது, தெரியாது, விளங்காது. நான் இது வரைக்கும் ஸ்வீட்டே சாப்பிட்டதில்லை. நீங்க என்கிட்ட குலோப் ஜாம், ஜாங்கிரி, லட்டு எல்லாம் சொல்றீங்க. இதை எல்லாத்தையும் இனிப்புன்னு சொல்றீங்க. இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே ஒரே இனிப்பு அப்படின்னா ஏதாவது ஒன்ன சாப்பிட்டு போயிடலாம்ல. எதுக்கு குலோப் ஜாம், எதுக்கு லட்டு, எதுக்கு ஜாங்கிரி? அப்ப ஜாங்கிரிக்கான இனிப்பு வேற, லட்டுக்கான இனிப்பு வேற, குலோப் ஜாமுன்கான இனிப்பு வேற அப்படின்னா இது மூணையும் எனக்கு தெளிவா சொல்றதுக்கு உங்ககிட்ட மொழி இருக்கா? உங்களால அதை சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஆண்டவனிடத்துல நான் எவ்வளோ அன்பு செலுத்துறேன், எந்த அளவுக்கு பக்தி செலுத்துறேன், எந்த அளவுக்கு நான் சரண்டர் ஆயிருக்கேன் அப்படின்னா அதை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டா விளக்க முடியாது. ஒருத்தருடைய காதலை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டா காதல்னு தான் சொல்ல முடியும். அது எப்பேற்பட்ட காதல், எவ்வளோ காதல், என்ன மிஞ்சி போனா அதையும் தாண்டி அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆனா நீங்க அதை விவரிக்க முடியாது. ஒரு 100 பேர் லவர்ஸை நம்ம கூட்டிட்டு வரோம் அப்படின்னா இந்த 100 பேர்லயும் ஒவ்வொருத்தருடைய காதலை நீங்க சொல்லுங்க அப்படின்னா அதுல நீங்க அதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் இது போட்டு இது 80%, இது இந்த மாதிரி நீங்க ஏதாவது அது அந்த காதல்ன்ற வார்த்தையில 80% காதல், 70% நீங்க அசஸ்மெண்ட் கொடுக்கறது வேற. அந்த காதல்ல நீங்க சொல்லும் போதே இந்த 2 பேர் லவ் பண்றாங்க, இந்த காதல் அப்படின்னு சொல்லும் போதே இந்த காதல் என்னன்னு உங்களுக்கு புரியுமான்னு கேட்டா புரியாது. காதல் அவ்வளவுதான். அப்போ நம்மளுடைய மொழி எல்லாத்தையுமே விவரிக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லாமே ஒரு தோராயம்தான். எதுலயும் தீர்க்கமா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு விளக்கம் எந்த வார்த்தையிலையுமே இல்ல. எங்க அம்மா எனக்கு அன்பு செலுத்துறதும் அன்புதான், பக்கத்து வீட்டுக்கார அம்மா அவங்க பையனுக்கு செலுத்துறதும் அன்புதான். எங்க அம்மா சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க அம்மா சைக்கிள் வாங்கி தரல, இருந்தாலும் அன்பு தானே. அப்போ இதுல எப்படி நீங்க அந்த அன்புல அந்த தாய் அன்புல நீங்க எப்படி டிஃபரன்ஸ் கொண்டு வருவீங்க, அதை எப்படி புரிய வைப்பீங்கன்னு கேட்டா இல்ல. மொழியில விளக்கம் இல்லை. அப்போ ஒரு மகான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா நீ பேசாம இருங்கிறாரு. நீ பேசுறதே தோராயமா தானே பேசுற, நீ எதையுமே விளக்கமா பேசல. கரெக்டா என்னவோ ஜாங்கிரின்னு வச்சியா அந்த டேஸ்ட் உனக்கு அந்த இனிப்பை நான் சொல்லும் பொழுதே உனக்கு அந்த டேஸ்ட் வரணும். வருதா? வரல, சாப்பிட்டாதான் வரும். சாப்பிட்டா வரத்துக்கு எதுக்கு இனிப்புக்கு மொழி? ஜாங்கிரிய சாப்பிட்டு பார்த்துட்டா எனக்கு தெரியும் அப்படின்னா மொழி எதுக்கு? அப்ப இனிப்புன்னு தானே நீ சொல்ற. அந்த ஜாங்கிரி இனிப்புங்கிறத நீ உன்னால நான் சாப்பிடாம எனக்கு விளக்க முடிஞ்சா மட்டும்தான் மொழி. இல்ல, நீ சாப்பிட்டு தெரிஞ்சுக்கங்கிறதுக்கு எதுக்கு மொழி?
அப்போ உணர்வு பூர்வமாதான் பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னும் போது ஒரு மகான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மௌனமாருங்கிறாரு. பல விஷயங்கள்ல மௌனமாரு. ஏன்னா நம்மளால வந்து தீர்க்கமா எதையுமே சொல்ல முடியல, தோராயமா தான் பேச முடியுது. அந்த தோராயத்துல அவங்க கொஞ்சம் தோராயமா தான் புரிஞ்சுப்பாங்க. என்னாலேயே 40% தான் விவரிக்க முடியுது. அந்த 40ல 20% தான் எதிராள் புரிஞ்சுக்கிறான்னும் போது தான் நம்மளுக்கு நிறைய சிக்கல் பிரச்சனைகள் வருது. இறை அன்புலையும் அதேதான். நம்ம வந்து நிறைய ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறோம், சொல்ல முடியல, வேண்டாம், சொல்ல வேண்டாம், மௌனமா இரு. அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், உணர்வு வரும், நிறைய வந்து உணருதல் இருக்கும், அனுபவம் கிடைக்கும். பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எதுவும் கிடைக்காது. அதனால என்ன சொல்றாரு, நம்ம இந்த உலகியல் வாழ்க்கைக்கும் சரி இறை அன்புக்கும் சரி நீங்க வந்து நிறைய நேரம் மௌனமா இருந்துட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம தோராயமா பேசுறோம், அதுலயும் தோராயமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம எவ்வளவு தப்பா பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால வந்து பேச்ச கம்மி பண்ணிடுங்க. அன்னை கிட்ட வந்து பாண்டிச்சேரி அன்னை கிட்ட வந்து மௌனம் என்ன அப்படின்னு கேட்கும் போது, மெடிடேஷன்னா என்ன, மௌனமா இருக்கிறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா வந்து அழகா சொல்லியிருக்காங்க. பிரேயர் அப்படிங்கிறது நீ கடவுள்கிட்ட பேசுற நேரம், மௌனமா மெடிடேட் பண்றது அப்படின்னும் போது கடவுள் உங்கிட்ட பேசுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய விஷயங்கள் ஆண்டவன் நம்மளுக்கு உணர்த்துவார். அப்போ நிறைய நேரம் வந்து நம்ம மௌனம் காக்கணும். எனக்கு வந்து சுவாமி சாந்தானந்தபுரி அப்படின்னு ஒரு மகான் என்னுடைய குருவா வந்து, இன்னைக்கும் அவர் தான் குரு. ஆனா 2014 சித்தி ஆயிட்டார். அவர் என்னோட லிவிங் குரு. நான் குருன்னு ரொம்ப க்ளோஸா வந்து இருந்து பழகி இது பண்ணது வந்து சுவாமி சாந்தானந்தபுரி தான். அருமையான மகான். அவர் வந்து அடிக்கடி மௌனம் இருப்பார். நான்லாமும் மௌனம் இருப்பேன். ஆனா என்ன, வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து 3 நாள் இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அவர் வந்து குஜராத் கிட்ட மவுண்ட் மந்திர்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து நீங்க எத்தனை மாசம், நீங்க எத்தனை நாள் மௌனம் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சீட்டை கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, உள்ள வந்து ஜன்னல் கிண்ணல் ஒன்றும் கிடையாது. நம்ம தலை ஹைட்டுக்கு மேல வந்து ஒரு சின்ன ஓட்டை காத்து வரத்துக்கு, அவ்வளவுதான். கதவுக்கு கீழே ஒரு தட்டு உள்ள வர அளவுக்கு ஓட்டை, அவ்வளவுதான். அந்த கதவு இடுக்கு வழியா தட்டை உள்ள அனுப்பினாங்கன்னா சாப்பிட்டு நம்ம தட்டை வெளியில அனுப்பிடணும். உள்ள ஒரு பாத்ரூம், அவ்வளவுதான். நீங்க 6 மாசம் கழிச்சு நான் இந்த தேதி வெளியில வரேன்னா 6 மாசம் கழிச்சுதான் அவங்க பூட்டை திறப்பாங்க. அது வரைக்கும் பூட்டை திறக்க மாட்டாங்க, எதுவும் கிடையாது. நீங்க அது உள்ளேயே உட்கார்ந்துருக்கணும். அந்த மாதிரி அந்த மகான் வந்து 6 மாசமா அந்த இதுல வந்து மவுண்ட் மந்திர்ல இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அவர் இருந்திருக்காரு. 6 மாசம் ஒருத்தர் வெளி உலகத்தை பார்க்காம மௌனமா இருக்கணும் அப்படின்னா அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு எவ்வளோ வந்து பவர் ஏறி இருக்கும்னு. 3 நாள் மௌனம் இருக்கச்சியே வந்து 4வது நாள் உங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி தெரியும், அவ்வளோ பவர் தெரியும். இந்த உலகத்துல இருந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரியும். உலகம் உள்ள வர 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 இம்சை, உலகம் உள்ள வர 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 வந்து உங்களுக்கு சிக்கல் பிரச்சனை. உலகத்துல இருந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் ஆயிருக்கோமோ அவ்வளோ சக்தி, அவ்வளோ பவர், அவ்வளோ கடவுள் உங்களோட கூடவே இருப்பார். அதனால வந்து சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள்லாம் வந்து காலையில 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் வந்து மௌனம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் மௌனம் சாதிங்க. எவ்வளோ வந்து நாட்கள் கண்டினியூஸா வந்து மௌனம் இருக்க முடியுமோ இருங்க. வீட்லேயும் வந்து எத்தனை விஷயத்துக்கு மௌனமாவே இருந்துடுறோமோ வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லபடியா இருக்கும். மொழி வந்து ஒரு கம்ப்ளீட் இது இல்லை, எல்லாத்தையும் அது வந்து சொல்லலை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய மௌனம் இருங்க. ஆண்டவன் உங்க கூடவே இருப்பாரு. உங்களுடைய சக்தி பெருகும். நீங்களே ஆண்டவனா இருப்பீங்க ஒரு காலகட்டத்துல. நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.